அதே ஆண்டவர் வெளிப்படுத்தல் 13:15 சொல்றாரு, சிலை பார்க்குமாம், பேசுமாம், தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யுமாம். சிலை பார்க்குமாம், பேசுமாம், கடைசி காலத்துல சொன்னா இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருச்சு, பேச ஆரம்பிச்சிருச்சு. இது பாருங்க, இதுக்கு பேரு ரோபோட்னு பேரு. ஆனா ரோபோட்டுங்கிறது இயந்திர மனிதன் அப்படின்னு பேரு. ஆரம்ப காலத்துல நம்ம இந்த ரோபோட் அப்படின்னா இயந்திர மனிதன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அட்வான்ஸ்ட், இது ரொம்ப அட்வான்ஸ்ட். இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜியாஜியா அப்படின்னு பேரு. ஜியாஜியானா த மோஸ்ட் இன்டராக்டிவ் ரோபோட் அப்படிம்பாங்க. உலகத்துல இருக்கிறதுலயே ரொம்ப இன்டராக்டிவ் அப்படின்னா எல்லா கேள்விக்கு என்ன செய்யும், பதில் சொல்லும், கூட கூட பேசும், எல்லா வேலையும், அதாவது அந்த அளவுக்கு அதுக்கு வந்து நாலேஜ் கொடுக்குற அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. இது எது சிலை நினைக்காதீங்க, சோப்பு கலர்ல இருக்கிறது தான் சிலை. உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது. இதுல வெள்ளையா கருப்பா அப்படின்னு நினைச்சிருக்கூடாது. சிவப்பு கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அதான் சிலை. எனக்கு இந்த சிலை செஞ்சவன மேல ரொம்ப பயங்கரமான ஒரு அவன் எவ்வளவு பெரிய அறிவாளி பாருங்க. கூட கூட பேசுறத பெண் ரோபோட்டா செஞ்சிருக்கான் பாருங்க. பாத்துறீங்களா? ஆண் ரோபோட்டா செஞ்சிருந்தா 10 நிமிஷம் மேல பேசியிருக்காது, அது ஆஃப் ஆயிருக்கும். அது ரொம்ப அறிவாளி போல. கவனிங்க, இதுக்கு அட்வான்ஸ்ட் ஒன்று இருந்துச்சு, அதுக்கு பேர் அசிமோன்னு பேரு. இங்க இருக்கு பாருங்க, இது அசிமோ ரோபோட். இது அசிமோங்கிறது ஒரு டெக்னாலஜி. இந்த அசிமோ டெக்னாலஜி வந்து ஜப்பானீஸ் செஞ்சாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல செஞ்சது. இது வந்து அதுக்கு மேல போட்டிருக்கிறதுலாம் சிலிகான் ஸ்கின். ரெண்டாவது அது கண் இமைக்கிறதெல்லாம் பாருங்களேன், அப்படியே பயங்கரமா நம்ம எப்படி ஒரு மனுஷன் இருக்கிறானோ அப்படியே இருக்கும். இந்த வெளிப்படுத்தல் 13:15 இன்னையிலிருந்து 1900 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது. கொடுக்கப்பட்ட இடம் பத்மு தீவு. கொடுத்தவர் ஒரு படிப்பறிவு இல்லாத மீனவர். அன்னைக்கு ஆண்டவர் சொன்ன டெக்னாலஜி நம்ம காலத்துல நம்ம கண்ணுக்கு முன்னாடி 100% நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னா இந்த பைபிள் எவ்வளவு அட்வான்ஸ்டு புக்ன்றதை புரிஞ்சுங்க. இன்னைக்கு இருக்கிற யூத்ஸ் எல்லாம் வரும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, பைபிள் ஏன் படிக்கணும், ஏன்னா நம்ம இன்ஜினியர் ஆயிட்டோம், டாக்டர் ஆயிட்டோம், ஐடி முடிச்சிட்டோம், நம்மளாம் அதாயிட்டோம் இதாயிட்டோம், பைபிள் எல்லாம் ஒரு ஓல்டு புக், இதெல்லாம் ஏன் படிக்கணும்? இன்ஜினியரிங் புக் படிச்சா இன்ஜினியர் ஆகலாம், டாக்டர் புக் படிச்சா டாக்டர் ஆகலாம், ஆனா பைபிள் படிச்சா மட்டும்தான் மனுஷன் ஆக முடியும். இந்த ஒரு புக்கு தான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போகும். உலகத்துல இருக்கிற எல்லா புக்கையும் படிச்சு இந்த ஒரு புக்கை நீங்க படிக்காட்டி பரலோகத்துக்கு போக முடியாது. ஒருவேளை உங்களுக்கு மத்த புக்கு எதுவுமே படிக்க வாய்ப்பு இல்ல, பைபிள் மட்டும் படிச்சிருந்தீங்கனாலே அது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தோம். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இந்த ஊழியத்துக்கு என்ன வரும்போது ஒரு மூத்த ஊழியர் என்ன கேட்டாரு, என்ன ஊழியம் பண்ண போறேன்? நான் பைபிள் ஸ்டடி எடுக்க போறேன், எனக்கு ஆண்டவர் அதான் கொடுத்திருக்கிறாரு, வேதத்துல இருந்து இந்த மாதிரி காரியங்கள் எடுக்க போறேன்னு அவர் என்ன கேட்டாரு. அதை ஏன் எடுத்த, ஏன் அந்த மாதிரி ஊழியத்துக்கு போற? அதுல ஒண்ணுமே உனக்கு என்ன செய்யாது. அவர் சொன்னதை சொல்றேன், அதுல உனக்கு என்ன கிடைக்காது, ஒன்னும் வருமானம்லாம் இருக்காது, நீ நல்ல ஒரு அற்புதம், இந்த மாதிரி எதுக்கு பின்னாடி ஆண்டவர்கிட்ட கேளு, அதுதான் அப்படின்னாரு. ஆனா நான் சொல்லுவேன், என்னைக்கு இந்த பைபிளை நான் கையில எடுத்தனோ இன்னைய வரைக்கும் என் அளவுல நான் போதுங்கிற அளவுக்கு தான் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரே ஒழிய வேணுங்கிற அளவுல நிறுத்தினதே கிடையாது. இந்த வேதம் அந்த அளவுக்கு என்னை போஷிக்கிறது. நான் சொல்லுவேன், இந்த பைபிள் மாதிரி மகத்துவமான புஸ்தகம் உலகத்தில் வேற ஒன்றும் இல்லை. நான் ருசிச்சு பார்த்து சொல்றேன், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்ல. நான் சொல்லுவேன், வேதம் அவ்வளவு மகத்துவம் உள்ளது. இன்ன வரைக்கும் நான் நடத்தி வச்சிருக்குது, இன்ன வரைக்கும் நான் கொண்டு போயிட்டு இருக்குது. நான் சொல்றேன், யங்ஸ்டர்ஸ் நீங்க சொல்றேன், கண்டிப்பா இந்த வேதத்தை டெய்லி படிங்க. இந்த வாலிப பிராயத்துல பைபிள் நீங்க படிச்சிட்டீங்கன்னா முதுமை பிராயத்துல பைபிள் உங்களை காப்பாத்திடும். நிறைய பேர் வாலிப பிராயத்துல என்னென்னவோ படிச்சு சொத்து சேர்த்து எல்லாம் சேர்த்து கடைசியா பாத்தீங்கன்னா இதான் படிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க வீட்டுல, சேர்ல சாஞ்சி இதான் படிப்பான். ஏன் அப்ப உட்காந்து கொஞ்சம் டெக்னாலஜி படிக்கிறது, ஏன் அப்ப உட்காந்து கொஞ்ச நேரம் ஜூனியர் விகடன் படிக்கிறது படிக்க மாட்டாங்க. நல்லா பாருங்க, 60 வயசு ஆனப்புறம் இதான் படிப்பான். ஏன் 60 வயசுக்கு அப்புறம் படிக்கிற புக்கானா, அப்பதான் அவனுக்கு அறிவு வந்திருக்குது, இதை படிச்சாதான் பரலோகத்துக்கு போக முடியும். எப்போ ரிட்டையர் ஆன பிறகு. நான் சொல்றேன், இப்பவே படிச்சீங்கன்னா அப்போ உங்களை கொண்டு போய் அது பரலோகத்துல அழகாய் சேர்த்து விடும். அல்லேலூயா. நல்லா கவனிச்சீங்கன்னா வெளிப்படுத்தல் 13:15 ஆண்டவர் சொன்னபடியே அசிமோ டெக்னாலஜி இது ரொம்ப அட்வான்ஸ்ட். இப்போ மனுஷ ஸ்தானத்துக்கு வந்து அடுத்த ஸ்தானம் இங்க பாருங்க, மனுஷனுக்கு வேலை செய்யற ஸ்தானத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஹோட்டல்ல வேலை செய்து, டீச்சரா வேலை செய்து எல்லாம் பண்ணிட்டு இருக்குது. இப்போ அடுத்து ஒரு படி மேல, இதுக்கு அடுத்து ஒரு படி மேல. இது உங்களுக்கு இன்னொரு வீடியோ காட்ட நல்லா இருக்கும். இது பாருங்க, இது சென்னையில ரோபோட் ஹோட்டல்னு பேரு. இது மனுஷனுக்கு பதிலா அதுவே சர்வ் பண்ணுது, எல்லாமே செய்யுது. சென்னையில இருக்குது. சவுண்ட் இருக்கா, வாய்ப்பு இருக்கா? இல்ல HDMI தானே இருக்கு, டிவியில வராதா? சரி, வேணா விட்டுருங்க, நாளைக்கு பாத்துக்கலாம். கவனிங்க, இது சென்னையில உள்ள ஹோட்டல், இது கோயம்புத்தூர்ல இருக்கு பாருங்க சவுண்ட். கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ஊர்லயும் இப்ப கொண்டு வந்துட்டே இருக்காங்க மனுஷனுக்கு ஆல்டர்னேட்டா ரோபோட். ஏற்கனவே வெளிநாட்டுல ஃபுல்லா வந்துருச்சு, இப்ப நம்ம நாட்டிலயும் வருது. இது
மனுஷனை கண்ட்ரோல் பண்ற இடத்துக்கு ரோபோ வந்தது இப்போ ரீசன்ட் டேஸ். இதுக்கு பேரு ரோபோ காப் அப்படின்னு பேரு. இதுக்கு சவுண்ட் வேண்டாம், நல்லா கவனிங்க. இது இப்ப துபாயில பல இடங்கள்ல போலீஸ்க்கு பதிலாக ரோபோ காப் அப்படின்னு சொல்லக்கூடிய மனுஷனை கண்ட்ரோல் பண்ண, அது ரெண்டுமே கண்ணு, ரெண்டுமே கேமரா. இருதயத்துல அந்த இருதய ஹார்ட் இருக்கிற இடத்துல இருக்கு பாருங்களேன் மார்பிள, அது வந்து டச் ஸ்கிரீனோட இருக்கக்கூடியதான CPU மாதிரி. அது மொத்தத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளும், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துரும், எல்லாத்தையும் அது வந்து கேப்சர் பண்ணிடும், எல்லாம் பண்ணி வச்சிடும். இப்போ மனுஷனை கண்ட்ரோல் பண்ற இடத்துக்கு இது வர தொடங்கிருச்சு, செகண்ட் ஸ்டேஜுக்கு போகுது. அதான் நீங்க புரிஞ்சுக்கணும், ஏதோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இல்ல, மனுஷனை கண்ட்ரோல் பண்ற இடத்துக்கு செகண்ட் ஸ்டேஜுக்கு போகுது. 2017-18 யுஎஸ்ல ஒரு பெரிய கலவரம், நிற கலவரம், வெள்ளக்காரங்களுக்கும் கருப்பின மக்களுக்கும் நிற கலவரம். அந்த நிற கலவரத்துல கருப்பின மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க, வெள்ளக்காரங்க 3 பேர் கொண்டுட்டாங்க, அதுல போலீஸும் இருக்கு. இப்ப இந்த கலவரத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல, ஏன்னா போலீஸே கொண்டுட்டாங்க. கடைசியா அப்பதான் கண்டுபிடிச்சாங்க, யுஎஸ்ல ரோபோ காப் அப்படின்னு சொல்லக்கூடிய போலீஸ்லயே ரோபோட் பிரிவு ஒன்று இருந்திருக்கு. அப்பதான் இறக்குனாங்க. 36 மணி நேரத்துக்குள்ள மொத்த கலவரத்தையும் அடக்கிருச்சு. அப்படின்னா என்ன, எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படின்னாங்க. அதோட உண்மை என்னன்னா, மனுஷனை இயந்திரங்கள் கண்ட்ரோல் பண்ற இடத்துக்கு வந்துருச்சு. வெளிப்படுத்தல் 13-15 பாதி நிறைவேறி விட்டது. மனுஷனை என்ன செய்யுது, கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்த ஸ்டேஜ், இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இதே டெக்னாலஜி இப்போ இந்தியால கேரளா போலீஸ் கொண்டாந்து இருக்காங்க. இங்க இருக்கு பாருங்க, கேரளா போலீஸ்ல ரோபோட். இதே எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன பாருங்க அசிமோவ் டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜி கொண்டாந்து இருக்காங்க, ஹியூமனாய்ட் ரோபோட். இது வந்து இப்போ நார்மலா இருக்கிறது. ஆக்சுவலா இதோட அட்வான்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நார்மல் போலீஸோட ஹை அட்வான்ஸ்ட் அசிமோவ் ரோபோட்டிக்ஸ் அங்க இருக்கு பாருங்க. சோ இது இப்போ இந்தியாவிலையும் கொண்டாந்தாச்சு ரோபோ போலீஸ். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் மனுஷனை கொலை பண்றது, இங்க இருக்கு பாருங்க. இதுக்கு பேரு கில்லிங் ரோபோட்ஸ் பேர். இது இப்போ எல்லா மிலிட்டரியிலயும் எல்லாத்திலயும் கொண்டாந்து இருக்காங்க. யுஎஸ் மிலிட்டரியில ஒரு ரோபோட் பிரிவே இருக்கு, ரோபோட் சோல்ஜர்ஸ் கொண்டாந்தாச்சு. இது என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எதிரி நாட்டு ராணுவ வீரர்களை மட்டும்தான் கொல்லும், நம்ம சொந்த நாட்டு ராணுவ வீரர்களை கொள்ளாது. அந்த மாதிரி ஒரு இது பண்ணி இருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, பக்கத்துல உள்ள இது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, ஜெர்மனில போக்ஸ்வேகன் கம்பெனில கூட வேலை பார்த்துட்டு ஆளை கொண்டுடுச்சு ரோபோட். இதான் ஃபர்ஸ்ட் ரோபோட் மனுஷனை கொன்ன எஃப்ஐஆர். இதான் ஃபர்ஸ்ட் ரோபோட் மனுஷனை கொன்னதுக்கான எஃப்ஐஆர். வெளிப்படுத்தல் 13-15 அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும். ரோபோட் மனுஷனை கொலை பண்ற காலம் வந்துருச்சு. ரோபோட் வரும்போதே கேட்டாங்க, மனுஷன் அது கொலை பண்ணுமா அப்படின்னு போது அப்ப சொன்னாங்க, இல்ல அது மனுஷனை என்ன செய்யும், நாம தான் அதோட கண்ட்ரோல்ல வச்சிருப்போம், அது நம்ம கண்ட்ரோல் விட்டு போகாதுன்னாங்க. அன்னைக்கே சயின்டிஸ்ட் சொன்னாங்க, இல்ல அது என்ன செஞ்சிடும், கைவிட்டு போயிடும் அப்படின்னாங்க. இப்ப போயிருச்சு, மனுஷன் என்ன செஞ்சிருச்சு, கொலை பண்ணிருச்சு. இதோட லாஸ்ட் கடைசி அந்த வெளிப்படுத்தல் 13-15 ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது பாத்தீங்களா. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புது வகையான ரோபோட். இந்த வீடியோ பாருங்க, வீடியோ வருதா, ரோபோட் பாத்தீங்களா, பாக்கலையா, வாசிக்கிறதே ரோபோட் தான், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோட் அதுக்கு பேரு. அது பாருங்க எப்படி செல்ஃபா எல்லாத்தையுமே செய்யும் பாருங்க. நம்ம எவ்வளவு கண்ணு இமைக்கிறோமோ அவ்வளவுதான் இமைக்கும். ஒரு நார்மல் டிவியில இருக்கக்கூடிய நியூஸ் வாசிக்கிற கம்பேர் என்ன பண்ணுவாங்களோ அதான் அது பண்ணும். இது இப்போ 2019 அமேசிங் டெவலப்மெண்ட். இங்க பாருங்க, இது இப்ப டிவில ஃபுல்லா அதான் வருது. இது ரோபோட், மனுஷன் கிடையாது. இது ஆன் ரோபோட், ஆன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐன்னு சொல்லுவாங்க. சவுண்ட் வரல, இல்ல ஆன் ரோபோட் எப்பவுமே அப்படிதான் பேசும், ஒரே சவுண்ட் தான். நீங்களும் பாத்தீங்க தானே அது எப்படி பேசுச்சு. இங்க பாருங்க, வருதா, வரலையா, ரோபோட் நிலைமையே அதுதான். நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. பாருங்க, இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ரோபோட். இது ஆக்சுவலா அது என்ன சொல்லுதுன்னா, அதை பத்தி டிஸ்கிரைப் பண்ணுது. நான் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இருக்கிறேன், எனக்கு வந்து எல்லா டெக்னாலஜியும் முடியும், நானே எல்லாமே செல்ஃபா செய்வேன், அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் சொல்லுது. கர்த்தர் சொன்னபடி வெளிப்படுத்தல் 13-15 100% நிறைவேறி விட்டது நம் கண்களுக்கு முன்பாக. என்ன, நாம பார்த்த சிலைகள் எல்லாம் ரூபத்துல ஒவ்வொரு ரூபத்துல பார்த்திருப்போம், ஒவ்வொரு உலோகத்துல பார்த்திருப்போம், தங்கத்துல வெள்ளியில பார்த்திருப்போம் இல்லையா. இப்ப அதே சிலை இப்போ இப்படி இருக்கு.
இப்ப நம்ம வெள்ளியில வெங்காயத்துல செஞ்சதுக்கு பதிலா சிலிக்கான்ல செஞ்சிருக்காங்க. கடைசியா ஒண்ணே ஒண்ணு இருக்கு, நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாமா ஃபர்ஸ்ட்? கவனிங்க, ஏன்னா என் டைம் முடிஞ்சிருச்சு. நல்லா கவனிங்க, இதுக்கு அட்வான்ஸ்டா இன்னொரு டெக்னாலஜி இருக்கு. அதுக்கு பேரு பயோனிக் மேன் பேரு. அதுக்கு முன்னாடி இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இருக்கிற ரோபோட்டுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்தாங்க. எங்கன்னா சவுதியில கொடுத்தாங்க. இந்த சவுதி இருக்கு இல்லையா, கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான மைய இடம். இந்த சவுதியில இப்ப நாங்க லேட்டஸ்டாவே கடைசி என்னுடைய ஃபைனல் கால்ல டைம்லைன் ஆஃப் சவுதி அரேபியான்னு ஒன்று போட்டிருக்கோம். அதுல சவுதி அரேபியா எந்தெந்த அளவுக்கு வேர்ல்டோட என்ன செய்யுது கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க அப்படின்றது. அதுல இதுக்கு சிட்டிசன்ஷிப், இதுக்கு பேர் சோஃபியான்னு பேரு. இதுக்கு சிட்டிசன்ஷிப் எங்க கொடுத்துருக்காங்கன்னா சவுதி அரேபியால. சவுதி அரேபியால பெண்களுக்கான உரிமை இப்பதான் வர தொடங்கி இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துட்டான்? சிட்டிசன்ஷிப். அதோட ரோல் என்னன்னா, சவுதி அரேபியாவுக்குள்ள என்ன நுழைஞ்சிருச்சு? சிலை வழிபாடு உள்ள வந்துருச்சு. சிலை வழிபாடு இல்லைன்னு தானே சொல்றோம். இது ஒரு வகையான சிலை, பார்க்கிற சிலை, பேசுற. இதுகிட்ட கேள்வி கேட்டாங்க, எதிர்காலத்துல நீங்க மனுஷனை கொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டாரு. அவர் கேட்டாரு. அதுக்கு அது சொல்லுது, அதை நீங்க நடந்து கொள்வதை பொறுத்து. நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதன்படிதான். இதுக்கு பேரு சோஃபியான் பேரு. ஹியூமன் ரோபோட் முதல் சிட்டிசன்ஷிப் கொடுத்தாச்சு. அதாவது ரோபோ மனுஷனுக்கு ஈக்குவலாக மாறி விட்டது, சிட்டிசன்ஷிப்ல வந்துருச்சு. மிஷின் கிடையாது இனிமேட்டு. அதுவும் யார் தான்? ஒரு ஹியூமன் மாதிரி தான் அது. இதோட அடுத்த ஸ்டேஜ் தான் ஆன்டி கிரைஸ்டோடைய அந்த டெக்னாலஜி. அதுக்கு பேரு பயோனிக் மேன் பேரு. இங்க இருக்கு பாருங்க, இது பாருங்க, பயோனிக் மேன். பயோனிக் மேன்னா என்ன அப்படின்னா, இது ரோபோட் கிடையாது, இயந்திர மனிதன் கிடையாது, செயற்கை மனிதன். ஆரம்பத்துல பார்த்தோமே, செயற்கை மூளை, செயற்கை ரத்தம், எல்லாமே செயற்கையா உள்ளதான ஒரு டெக்னாலஜி. கையை வெட்டினா ரத்தம் வரும். இதுக்கு வந்து செயற்கை நரம்பு இருக்குது, எல்லாமே இருக்கு. ஆனா எல்லாமே உங்களுக்கு சிலிகான்ல செஞ்சது, எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. எப்படி இரும்பு ஒயர் பிக்ஸ் பண்ணிருந்தோமோ இப்ப அதுக்கு பதிலா பயோனிக். அந்த தோல் போட்டிருக்காங்க பாருங்களேன், அந்த தோலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நடந்தா வேர்க்கும். வேர்வை சுரப்பி இருக்கு தோலுக்குள்ள, நடந்தா அதுக்கு வேர்க்கும், முடி முளைக்கும், ஷேவ் பண்ணணும். இது யாரை வச்சு பண்ணாங்கன்னா, அது ஒருத்தர் வராரு பாருங்களேன், அவருடைய மாடல்ல பண்ணிருக்காங்க. ஏன் அவருடைய மாடல்ல பண்ணாங்கன்னா, அவர் கை பாருங்க, அதே மாதிரி அவர் கை போயிருச்சு, ஒரு ஆக்சிடென்ட்ல கை போயிருச்சு அவருக்கு. அப்ப அது அவர் கை பாருங்க, அந்த கையை என்ன பண்ணாங்கன்னா, இந்த டெக்னாலஜிக்கு ஃபர்ஸ்ட் இவரை தான் யூஸ் பண்ணாங்க. அந்த டெக்னாலஜிக்கு இவர் தன்னை விட்டு கொடுத்ததுனால இப்ப அவர் கை நல்லா வேலை செய்யுது. அங்க இருக்கு பாருங்க, அந்த கை வேலை செய்யுது. அதுக்கு உணர்ச்சி இருக்குது. அதுக்கு மேல தோலை போடலாம். தோல் போட்டா நார்மல் கை மாதிரியே இருக்கும், உணர்ச்சி இருக்கும், பிடிக்க முடியும், தூக்க முடியும். உங்களுக்கு தெரியல, கட்ட கை வச்சா என்ன பண்ண முடியாது, பிடிக்க முடியாது, தூக்க முடியாது, உணர்ச்சி எல்லாம் இருக்காது. இதுக்கு எல்லாமே இருக்கும், நம்ம கை மாதிரியே இருக்கும். இப்ப அதுக்கு ஸ்கின் மட்டும் இன்னும் போடாம இருக்காங்க. அதனால அந்த முதல் ரோபோட், அந்த முதல் பயோனிக் மேன இவரை வச்சு செஞ்சாங்க, இவருடைய மாடல்ல செஞ்சாங்க. அப்படின்னா வரப்போற மனுஷனுடைய அந்தி கிறிஸ்துவோடைய ரூபத்துல செய்வதற்கு டெக்னாலஜி ரெடியா இருக்கு. இப்ப என்னவா இருக்கு? ரெடியா இருக்கு. பைபிள் சொல்லுது, ஒரு அவன மாதிரியே ஒரு சிலை செய்வாங்களாம், செஞ்சு வச்சு அதை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொல்லுவார்களாம். வணங்காதவர்களை அது என்ன செய்யுமா? தானாகவே கொலை செய்யுமா. இப்ப கொலை செய்யக்கூடிய ரோபோட்டுகள் வந்துருச்சு, பயோனிக் மேன் என்று சொல்லக்கூடிய. இதெல்லாமே வந்து ஏதோ இன்னைக்கு நடக்கிற டெக்னாலஜி இல்ல, பைபிள்ல 1900 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. என்ன, நீங்க பைபிள கொஞ்சம் உட்கார்ந்து நிதானிச்சு பாத்தீங்கன்னா எல்லா விஷயம் இருக்கு. ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிங்க, முடிச்சிடலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 11 9ஆம் வசனம் வாசிங்க. நல்லா கவனிங்க, 11:9 சொல்லுது, எருசலேம்ல 2 பேர் செத்து கிடப்பாங்க, ரோட்ல, தெருவுல இருக்கு, அவருடைய வீதிகளில் இருக்கு, வீதியிலே கிடக்கும். 8ஆம் வசனத்துல அவருடைய உடல்கள் மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். மெயின் ரோட்ல இருக்குமா, எருசலேம் மெயின் ரோட்ல. அப்படி செத்திருக்கிற அவங்கள 3.5 நாள் வரைக்கும் உலகத்துல உள்ள எல்லாரும் பார்ப்பாங்கன்னு பைபிள் சொல்லுது. அந்த வசனம் எப்படி இருக்கு பாருங்க, ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவருடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். கேள்விப்படுவார்கள் இல்ல, என்ன இருக்கு, என்னைக்கு இருக்கு பைபிள்ல? 1900 வருஷத்துக்கு முன்னாடி. யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடைஞ்சத இந்தியால இருக்க யாராவது பார்த்திருப்பானா? தோமா வந்து சொல்ற வரைக்கும் இயேசு சிலுவையில் அறையப்பட்டது நமக்கு தெரியுமா? ஆனா இன்னைக்கு ஒருத்தரை எருசலேம்ல அடிச்சா நமக்கு தெரியும்.
லைவ் டெக்னாலஜி இருக்கு, நமக்கு லைவா பார்க்க முடியும். இன்னைக்கு இன்டர்நெட் இருக்கு, இன்னைக்கு நமக்கு வந்து டிவி இருக்கு, சேட்டலைட் சேனல்ஸ் இருக்கு. இன்னைக்கு உள்ள டெக்னாலஜியில உள்ளத அன்னைக்கு தீர்க்கதரிசி பார்க்கிறாரு பாருங்க. ஜனங்களில் உள்ள யாவரும் அதை காண்பார்கள். இதுதான் பைபிள்ங்கிற, இதுதான் பரிசுத்த வேதாகமம். பைபிள் வந்து ஏதோ ஒரு கதையை நமக்கு என்னைக்குமே சொன்னதே கிடையாது. பைபிள்ல உள்ள ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் நியூக்ளியர் டெக்னாலஜில இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மொத்த டெக்னாலஜி பைபிளுக்குள்ள இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் துல்லியமா சொல்லி வச்சிருக்கிறாரு. என்ன அவர் சொல்றாரு? நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். நாம இன்னைக்கு பைபிளை படிக்கிறத விட மற்ற எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. ஒரு நாளைக்கு மெசேஜ் வந்திருக்குதான்னு எத்தனை தடவை வாட்ஸ்அப் பாக்குறீங்க? மெசேஜ் வந்திருக்குதான்னு வாட்ஸ்அப் எத்தனை தடவை பாக்குறோம்? ஆனா மெசேஜோட இருக்கிற பைபிளை எத்தனை தடவை பார்த்திருக்கோம்? மெசேஜே வந்திருக்க. ஒரு காலத்துல மெசேஜ் வந்தா டங்குன்னு சவுண்ட் கேட்கும், அப்பதான் போன் எடுத்து பார்ப்போம். இப்ப அப்படி இல்ல, நிமிஷத்துக்கு ஒரு தடவை போன் எடுத்து அவன் என்ன செய்யறான்? மெசேஜ் கேட்டது, மெசேஜ் வந்திருக்கான்னு பார்த்தேன். அடிக்ட் ஆயிட்டான்னு அர்த்தம். அடிக்ட் ஆயிட்டான்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? மெசேஜ் வந்திருக்குதான் நீ போன் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சா அடிக்ட் ஆயிட்ட. அப்ப மெசேஜ் வந்திருக்குதான்னு பாக்குறமே, ஒரு நாளைக்கு 100 தடவை பாக்குறோம். ஆனா மெசேஜோட இருக்கிற பைபிளை ஒரு தடவை பார்க்கறதுக்கு நம்ம ரெடியா இல்ல. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு உள்ள மொத்த டெக்னாலஜி, நான் டெக்னாலஜி மட்டும் பேசுறேன். இன்னைக்கு உள்ள ராக்கெட்ல இருந்து, இன்னைக்கு உள்ள வார் ஹெலிகாப்டர்ல இருந்து, இன்னைக்கு உள்ள நியூக்ளியர் வெப்பன்ஸ்ல இருந்து எல்லாம் இந்த வேதத்தில் தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. போன வாரம் புரூனேல வேற ஒரு மெசேஜ்ல நியூக்ளியர் டெக்னாலஜியோட ரேடியேஷனை பத்தி பேசிட்டு இருந்தோம். பைபிள்ல இருக்கு. அதை பேசும்போது அந்த ரேடியேஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற ஒருத்தர் வந்திருந்தார். அவர் வந்து சாட்சி சொன்னாரு, எங்கிட்ட தனியா பேசும்போது சொன்னாரு, இத்தனை வருஷம் இந்த பைபிள்ல இந்த வசனத்தை நான் படிச்சிருக்கிறேன், ஆனா இதுதான் ரேடியேஷன் டெக்னாலஜியோட ரிசல்ட்னு எனக்கு தெரியும். ரேடியேஷன் பாஞ்சா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும், அதுதான் இங்க இருக்கு. ஆனா இதுதான் அதுன்னு எனக்கு என்ன செய்யல, தெரியல. அந்த வார்ல எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்றது. அதுக்குதான் சொல்றேன், இந்த வேதத்துக்குள்ள இன்னைக்கு உள்ள மொத்த விஷயங்களையும் கர்த்தர் நமக்கு தெளிவாக கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சொன்னுகிறபடி பேசுகிற சிலை வந்து விட்டது, பார்க்கிற சிலை வந்து விட்டது. அதை உலகம் முழுக்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணது வந்துருச்சு. மொத்த காரியங்களும் நமக்கு கொடுத்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் தான் பார்த்தோம். இன்னும் எவ்வளவோ காரியங்கள் இந்த வேதாகமத்துக்குள்ள என்ன இருக்குது, புதஞ்சு இருக்குது. ஆனா இது எல்லாத்தினுடைய ஒரு உண்மை மட்டும் என்ன தெரியுமா? நாம் கடைசி காலத்தில் வந்து விட்டோம் என்பது உண்மை. கடைசி காலத்துல கடைசி நிமிஷத்துக்கு நாம வந்துட்டோம். நம்முடைய ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் என்ன செய்ய போறார், வரப்போறார். இதெல்லாம் உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம் என்ன? எங்களுக்கு தெரியும் இன்ஃபர்மேஷனா இல்ல. இதெல்லாம் அவங்க சொல்றதுக்கு ஒரு காரணம், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்டாங்க. இப்ப அவருடைய வருகை, உலகத்தின் முடிவு ரெண்டும் வரப்போகுதுன்றதுக்கான அடையாளங்கள் தான் இவைகள் எல்லாம். இதெல்லாம் பார்க்கும் போது உங்களுக்கு ஒண்ணு தெரியணும், இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. இந்த வருகையில நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் எல்லாவற்றிலும் தேவனை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றிலும் நாம் தேவனை சந்திப்பதற்கு என்ன செய்யணும், தயாரா இருக்கணும். நாளைக்கு சாயங்காலத்துல தேவனை சந்திக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிற காரியத்தையும் சொல்லணும். ஏன்னா நீங்க நமக்கு நேரம் இல்ல, சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 7 மணிக்குன்னா 7 மணிக்கே வந்துட்டீங்கன்னா அவங்க 7:15 7:30 என் கையில கொடுத்துருவாங்க. நான் ஒரு 9 மணி வரைக்கும் என்ன செய்யலாம், பேசலாம். நீங்க லேட்டா வந்தீங்கன்னா அவங்க உங்களுக்காக பாட்டு பாடுறாங்க. வேற வழியில் நீங்க வரதுக்காக தான், அப்படித்தானே பாஸ்டர்? அதான் உண்மை. நீங்க வரதுக்காக 7:45 வரைக்கும் நாங்க என்ன செய்யறோம், பாட்டு பாடுறோம். அவரும் ஸ்தோத்திரத்தோட பாடுறாரு, எப்படி நீங்க வந்துருவீங்க அப்படின்னு. உண்மை அதுதான். நீங்க 7:15 வந்துட்டீங்கன்னா கரெக்டா ஜெர்மனி கையில கொடுத்துருவாரு. அல்லேலூயா. நாளைக்கு எத்தனை பேர் கரெக்டா 7:15 வருவீங்க? வரவே இல்லையா நீங்க? நாங்க வரதை பத்தி என்ன முடிவு பண்ணலையா அப்படின்றீங்களா? நாம் எவரும் மேந்திரிப்போம், நாம் ஜெபிக்கலாம் தேவ சமூகத்துல. 5 நிமிஷம் நான் ஜெபம் பண்ணி அவங்க கிட்ட கொடுக்க விரும்புகிறேன். எல்லா கண்களை மூடுவோம், எல்லா கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம், துதிக்க வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் எல்லா கண்களை மூடுவோம். வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இப்ப உங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நேரம் இந்த 2 நிமிஷம். இந்த வருகையில நீங்க போவீங்களா என்பதை ஆராயக்கூடியதான ஒரு நேரம். வேற எதையுமே யோசிக்க வேண்டாம், வேற எதை பத்தியும் சிந்திக்க வேண்டாம். எல்லாம் அவங்கவுங்க உங்க ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு உள்ளதான இந்த டெக்னாலஜி, இன்னைக்கு நடக்கிறதான காரியங்கள் எல்லாமே 2000 வருடங்களுக்கு முன்குறிக்கப்பட்டது. இந்த டெக்னாலஜி உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகாது. ஒருவேளை இந்த படிப்பு டெக்னாலஜி எல்லாம் உங்களுக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
ஆனால் இது பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகாது. இதையெல்லாம் முன்கூட்டி சொன்ன தேவன் மட்டுமே உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதையெல்லாம் சொன்ன இயேசு இதோட கொண்டு இன்னொன்னு சொல்லியிருக்கிறார். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நடக்கும்போது கர்த்தருடைய வருகை மிக சமீபம். கண்டிப்பாக காலம் செல்லாது. வருகையின் நாள் நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, நடக்கிற அடையாளங்களை வைத்து நிதானிக்க முடியும். ஒருவேளை நம்முடைய காலத்தில் அவர் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வருவார் என்பது உண்மை. அதில் நம்ம போவோமா என்பதுதான் கேள்வி. நீங்க ஆயத்தப்பட்டிருக்கிறீங்களா? தேவனை சந்திப்பதற்கு உங்க ஆவி, ஆத்மா, சரீரம் தயாரா இருக்குதா? உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. இங்கிருந்து எந்த தீர்க்க தரிசனமும் யாரை பத்தியும் சொல்ல போறது இல்லை. நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களான்னு மட்டும் ஆராய்ந்து பாருங்க.